ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அடே அஜய் வாடா. மயில நம்மப்பா. ஏண்டா ஏன் அஜய் எதுக்கு அவனை தேடுற? விஷயமே தெரியாத நம்ம மயில வெறும் மயில இல்லப்பா. என்னப்பா சொல்ற? ஐயோ இது தெரிஞ்சா தலைகால் தெரியாம ஆடுவான். அது சொல்றதுக்கு தான் வந்தேன். அவன் கால் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறப்பா. அவன் எங்க இருப்பான்? அவன் இப்போ ஜிம்மில் தான் இருப்பான். ஃபோன் பண்ண கண்டிப்பாக எடுப்பான். நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் நபர் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பதால் சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கவும். அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலப்பா. நான் ஜிம்மில் வேறு பசங்க இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட சொல்லி. சரிப்பா சரி. ஹலோ அஜய் எங்கே இருக்க? ஹலோ யாருங்க? ராம் எஃப்எம்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் மகிழன் தானே? ஆமாம் சொல்லுங்கள். நீங்கள் லாஸ்ட் வீக் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்களா? அதில் உங்களை நான் ஆர்ஜியாக செலக்ட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறீங்களா? நாளைக்கே ஸ்டுடியோ வந்துடுறேன். இல்லைப்பா, இப்போ நம்ம எல்லாத்துமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ உன்னோட ஸ்கிரிப்டை நான் ஜிமெயில் அனுப்புவோம். ஓகே சார். ஓகே மிஸ்டர் ஆர்ஜே மகிழன், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். டேய் மகிழா, உன்னை எங்கெங்களாடா தேடுறது? ஏன்டா என்னாச்சு? டேய் உனக்கு விஷயமே தெரியாதா? உனக்கு ஆர்ஜிஓவா வேலை கிடச்சிருச்சு. உனக்கு எப்படா தெரியும்? அஜய் தான்டா சொன்னான். என்ன அஜய் தான் சொன்னானா? என்ன எங்கள் அப்பாட்டில் உளறிக்கிறீங்களா? சொன்னதே உங்கள் வீட்டிலேருந்து தான்டா. ஏன்டா இப்படி உங்களெல்லாம் வச்சுட்டு போங்கடாடி. ஹாய் ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்ஜே மகிழன். சார். டே ஜேம்ஸ் சார் வாடா. ஆமாம் நான் உனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சிட்டியா? அதெல்லாம் சிறப்பா முடிச்சாச்சு. அவன் சாவ பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம எதுக்கவே பயம் வரணும். என்ன குறுக்கால தான் ஒருத்தன் வந்தான், அவனையும் தட்டி தூக்கிட்டல. அப்படி சொல்கிறான் என் ஜேம்ஸு. அவன் என் கூட கைக்கு ஒருத்தருந்தானே இந்நேரத்துக்கு அவன் பண வெள்ளத்தில் மறந்துருப்பான். பாவம் இப்போ அவன் போனோமா மாதிரி ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டு இருக்கான். டேய் வாசு, நம்ம ஜேம்ஸுக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்து குடுறா. எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா கணக்கில் எழுதிடலாம். டேய் நம்ம ஜேம்ஸ்க்கு என்னடா கணக்கு? எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுவா. ஏன்டா போயிடுறேன், அவன்கிட்டே குடுறேன். தேங்க்யூ. சரி சார் போய்ட்றேன். டேய் ஜேம்ஸ் ஒரு நிமிஷம். அடுத்த வாரம் சரக்கு இறக்கிற வேலை இருக்கு, மறக்காம நீயும் அடியாளுங்களும் வந்துருங்க. போயிடலாம், பார்த்துக்கலாம் சார். நாங்கள் இருக்கிறோம். மேடம் போகலாம். பாடா நீ ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. எங்க அதை பற்றி ஒன்றுமே இல்லையே.
அவர்கிட்டயே கேட்டுப்போம். ஹலோ சார். சொல்லு மயிலா. சார் நீங்கள் அனுப்புனீங்கல்ல, அது சிபிஐ கொலையை பற்றி ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு மயிலா, நம்ம எஃப்எம் பண்ணுறதே டாஸ்க்காக தான். ஸோ நான் என்ன ஸ்கிரிப்ட் தந்துடுவேன்னா அதை மட்டும். இதெல்லாம் ஓகே, நான் பண்ணுறது நியூஸு இதுலேயுமா? மயிலா, இந்த நியூஸ்னால நம்மளுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ நீயா ஏதாச்சும் பேசி எந்த பிரச்சனையும் க்ரியேட் பண்ணிடாத. நான் என்ன தந்துடுறோமோ அதை மட்டும் பேசு, சரியா? இப்போ என்னங்க சார், இதில் இருந்து தானே பேசணும், பேசிக்கிறேன். சரி, ஓகே மயிலா. ஹாய் ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்ஜே மகிழன். இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளார இன்னொரு பிரச்சனையா? அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிபிஐ கொலை பண்ணிடுறாங்க, அது யாருன்னு தெரில. இப்போ இதை பற்றி பேசணும்னா நம்ம எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பாக பேசலாம். அதுக்கு முன்னாடி அவருக்கு மௌனாஞ்சலி செலுத்தலாம். அனைவருக்கும் நன்றி. நாம நாளைக்கு இதே நேரத்தில் பேசலாம். ஹலோ சார். மயிலா, நீ என்ன பேசணும்னா நீ என்ன பேசி வச்சுக்கிற? இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து தெரியுமா உனக்கு? சார், இது பேசாத விட்டா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால தான் நான் பேசிட்டேன். உன்னோட நிம்மதிக்காக இங்கே எத்தனை பேர் ஒரு நிம்மதி நீ கேட்குறது தெரியுமா? அப்படியே லைன்லேயே இருந்துக்கிறாங்க. ஹலோ சார். யோ, என்னையா நடந்துட்டு இருக்காங்க? நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த எஃப்எம் என்னோடது. அந்த எஃப்எம்ல இன்னைக்கு என்னை பற்றியே ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படின்னா நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நியூஸ்லாம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? சார், இந்த நியூஸை நான் அப்ரூவலே பண்ணல, அந்த ஆர்ஜேவாகவே பேசிட்டோம். என்ன சொல்கிற? உன் பேச்சு அவன் கேட்கலையா? சரி, நீ அவன் யாருன்றதை மட்டும் என்கிட்ட சொல்லு, மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சார் வேணாம் சார், சின்ன பையன், இதுக்கப்புறம் இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சரியா, ஏதோ நீ கெஞ்சறேன்றதுக்காக ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு அவனை அப்படியே விட மனசு இல்லை. நீ என்ன பண்ணு, அவனை வேலையை விட்டு தூக்கிடு. இல்லை இல்லை இல்லை, நீ அவனை வேலையை விட்டு தூக்குனாலும் வேற ஒரு எஃப்எம்ல போய் நம்மளை பற்றி பேச வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் நீ என்ன பண்ணுற, அவனை பிளாக் மார்க்கோட வேலையை விட்டு தூக்கு. அப்போ தான் அவன் இந்த எஃப்எம்ல மட்டும் இல்லை, வேற எந்த எஃப்எம்லேயும் நம்மளை பற்றி பேச முடியாது. புரிஞ்சுதா? புரியுதுங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிக்கிறேன். ஆனால் இவ்வளோ வேறு இருக்கானா? ஹலோ மகிழா, இருக்கிறியா? சொல்லுங்கள் சார். சாரி மகிழா, உன்னை நாங்கள் வேலை விட்டு தூக்குறோம். சார், என்ன சொல்கிறீங்க? எஸ், அதுவும் பிளாக் மார்க்கோட. சார், இப்படி பண்ணுன்னா எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது. என் ஃப்யூச்சர் என்ன ஆகிறது? மகிழா, நான் பேசினாலும் வெறும் வேலையோட போயிடுச்சு, இல்லைனா உன் உயிரே போயிருக்கோம். நீ பேசுகிறது யோசிச்சு பேசு, ஓகே? ஹலோ ஹலோ ஹலோ. அகிலா, என்னாச்சு? ஏன்டா இவ்வளோ சோகமா இருக்க? இல்லைப்பா, என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்டா, என்னாச்சு? இல்லைப்பா, சிபிஐ கொலை பற்றி பேச வேணாங்க, நான் பேசிட்டேன், அதனால தான் வேலை விட்டு தூக்கிட்டாங்க. ஏய், இதுக்கு ஏன்டா அப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்க? உனக்கு இருக்கிற திறமைக்கு நீயே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீயே பெரிய ஆளாலாம்டா. நான் இருக்கேன்டா அவன் கூட, வாடா பார்த்துக்கலாம், வாடா. சார் சார் சார், ஒரு பெரிய பிரச்சனை சார், உங்ககிட்ட பேசி அவனை போடுனேன். ஏண்டா, என்ன பிரச்சனை? சார், அவன் சிபிஐ கொலையை பற்றி ஒருத்தர் யூடியூப்ல பேசியிருக்கான், அதுவும் ரொம்ப டீப்பாக பேசியிருக்கான். இது இல்லாமல் ட்ரக் கூட எங்கே இருக்குன்னு வேற கண்டுபிடிச்சிட்டான். நீ என்ன பண்ணுறதுனே தெரியல சார். என்னது, அவ்வளோ டீப்பாக போயிட்டானா? ஃபஸ்ட்டு யார் அவன்? யாருன்னு எனக்கு காட்டு. சார், அவன் பேசின வீடியோ என்கிட்ட இருக்குது, பாருங்க.
பேசியிருக்கான். பேசின அப்பயே நான் அவனை கொண்டிருக்கணும். ஏதோ அந்த எஸ்ஓ கெஞ்சினான்ற ஒரு காரணத்துக்காக போனா போகுதுன்னு உயிரோட விட்டதுக்கு இப்போ யூடியூப் வழியா வரான நம்மளே விட்டு அப்படியே விடக்கூடாது. அவனை கொல்லணும், அவனுக்கு சாவு பயத்தை காட்டணும். ஆனால் அவனுக்கு நேரடியாக காட்டக்கூடாது, அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் மூலியமா காட்டணும். இவனுக்கு யாராச்சும் ஒருத்தன் வேண்டிய இருப்பானே, அப்படி யாராச்சும் இருக்கானுங்களா? சார் அவனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும், கேள்விப்பட்டேன். ஏன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது பிளான் பண்ண என்ன? சூப்பர்ரா, அவங்க அப்பனை போய் நீ தூக்கிற, மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தூக்கிட்டு சொல்கிறேன். ஒரே நிமிஷம், நீ அவங்க அப்பனை தூக்க போக வேணாம். நம்ம அடியாளுங்களை அவங்க அப்பனை தூக்க போக வயசு நீ மகிழனை ஃபாலோ, அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு அப்டேட் ஆகணும். ஓகே சார், பண்ணிடலாம். வரேன் சார். ஏய் யாரா என்ன கட்டி போட்டவன்? டேய் யாரா அவனுங்க? டேய் ராம், நீயா? டேய் நான் தான். ஆமா, அந்த மகிழ உன்னோட பையனா? ஆமாண்டா, மகிழ என் பையன் தான்டா. நினைச்சேன்டா, இந்த வேகத்தையும் தைரியத்தையும் பாக்குறப்ப இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை எதுக்குறப்பயே உன்னை முடிச்சிருக்கணும். போனா போகுது, என் நண்பனாச்சேன்னு பாவம் பார்த்து உன்னை விட்டதுக்கு உன் பையனையே எனக்கு எதிராக திருப்பிட்டீல. இதோட முடியணும். அதுக்கு நீ சாகணும். டேய் அவனை முடுறா. டேய் கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்ட, பேசாம உன் கையாலேயே முடிச்சிடும். டேய் கத்திய விடுறா. என் நண்பன் என் கையால சாகணும்னு ஆசைப்படுறான். அவனை முடிச்சா போதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. என்னது என்ன முடிச்சா முடிஞ்சுதா? டேய் இட்ஸ் நாட் அ எண்ட், இட்ஸ் அ பிகினிங். அதையும் நான் பார்த்துருவோங்க. நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தானா அவன் உயிரோட இருந்திருப்பான். என்ன பண்றது, எல்லாம் அவனோட தலை எழுத்து. ஏய் அவனை கொண்டு போய் அவன் வீட்டுக்கு முன்னாடி போடுறா. பா 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 என்னப்பாச்சு? ஃபஸ்ட்டு இந்த மகிழன்ட்டு சொல்லுமே. டேய் மகிழா, டேய் சீக்கிரம் வீட்டுக்கூட ஒரு பெரிய பிரச்சனையை பிடிச்சிடா, சீக்கிரம் வாடா. டேய் என்னடாச்சு? என்னவாச்சு? பா பா என்னவாச்சு? பா பா என்னவாச்சு? யாரா இருக்கும்? யாரு? உங்க அப்பனை கொன்னவன் உன்னை கொல்ல போறவன். நீ யாரு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா உன்னோட அழிவு என் கையில. அப்படியா தம்பி, நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம். நான் வேற யாருமே இல்லை, உங்க அப்பனோட பழைய ஃப்ரெண்ட் அவன் தான் பேசுறேன். என்ன ஷாக்கா இருக்கா? இப்ப உங்க அப்பனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதை அவன் சரியா பயன்படுத்திக்கிட்டான், இது வரைக்கும் அவன் உயிரோட இருந்தான். உனக்கும் அதே மாதிரிதான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா அதை நீ சரியா பயன்படுத்திக்கல, புரியுதா? அதனாலதான் உங்க அப்பன் உன் முன்னாடி பணமா இருக்கான். இங்கப்பா இன்னொரு வாட்டி என் வழியில குறுக்க வந்த இல்ல வரணும்னு நினைச்சினாலே கொன்றும். சரியா? டேக் கேர். ஏய் உன்னோட ராஜ்யத்தையே நான் அழிக்காத விட மாட்டேன்டா தம்பி. ஐ எம் வெயிட்டிங். சார் என்னாச்சு சார்? எதுக்கு வர சொன்னீங்க? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் ஜேம்ஸ் வர சொன்னேன். அந்த மகிழ இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டு, அது உனக்கு தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாண்டா, எனக்கே அவங்க அப்பனை பார்த்து தான் தெரிஞ்சுது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட சூழ்நிலை அவனை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. இதில் கோவப்பட்ட மகிழ வேற நம்மளோட சாம்ராஜ்யத்தையே அழிச்சிருவன்னு வேற சவால் விடுறான்.
இது பத்தாதுன்னு நம்ம வாசு இருக்கானே அவனும் அவங்க பக்கம் சேர்ந்துட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை நான் போடுறேன். டேய் அவன் ஃப்ரெண்டுடா. இருக்கட்டுமே சார், எனக்கு அவன் முக்கியம் இல்லை, எனக்கு நீங்கள் தான் முக்கியம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை போட்டு நான் சரண்டர் ஆகிறேன். அப்படி சொல்கிறேன் என் ஜேம்ஸு. நீ போய் அவனை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வரேன் சார். ஹலோ பார்ட்னர். ஒரே ஆதாரம் அவன்தான். இப்போ மகிழனை கொல்ல போவான், மகிழனை அவன் கொல்லுவான், ஜேம்ஸை நான் கொல்லுவேன். இதோட மொத்தமாக நமக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் முடியும். எப்படி? என்னோட மாஸ்டர் பிளான். சார் ஜேம்ஸு நீ ஒன்றும் கிளம்பல? யோ, உன்னை நம்பி நீ சொன்ன வேலையெல்லாம் ராப்பகலாக பார்க்காம செஞ்சல, நீ என்ன முதுகுல குத்திட்டல. நான் உன்னை எங்கள் அப்பா ஸ்தானத்துல தான் ஏன் வச்சு பார்த்தேன். ஆனால் என் முதுகுல குத்த உனக்கு எப்படி என் மனசு வந்துச்சு? நீ யாரை கொல்றதுக்கு என்னை பலியாடாக்கணும்னு நினச்சியோ அவன் பாதுகாப்புக்கு இன்னிலேருந்து நான் இருக்கேன். எவனா இருந்தாலும் சரி என்னை தாண்டி தான் தொடணும். முடிஞ்சா தொட்டு பாடுறா. தம்பி ஜேம்ஸு, உன்னை வச்சு ரவுடிசம் பண்ணங்காட்டியும் எனக்கு ரவுடிசம் தெரியாதுன்னு நினச்சிட்டியா? நீ பார்க்காத என்னோட இன்னொரு முகமும் இருக்கு. இனிமேட்டு தான் என்னோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். அதையும் தான் பார்ப்போமே. மகிழா, மகிழா, யாருங்க? மகிழா, என்ன தெரியலையா? தெரியலையா? யாரு நீங்க? நான் தான் வாசு, ராம் கிட்ட வேலை செய்யறேன். என்ன தெரியலையா? என்ன அந்த ராமகிட்ட வேலை செய்யறேன்? இப்ப யாரை கொல்ல வந்த? கோவப்படாத மகிழா, ஞாபகம் இருக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி? ஏன்னா என்ன மேற்கொண்டு வந்துருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் வந்தேன். ஆமாம் மகிழ் ஏதாச்சும் ஒன்று சொன்னானா? ஒன்றும் சொல்றீங்க, ஏன் என்னாச்சு? அவன்கிட்ட கேளேன். ஏய் மகிழா, இல்லாங்க வா. ஏய் என்னடா ராம் மாமா ஏதோ சொல்றாங்க, என்னாச்சு? அப்பா நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். அப்ப 2 பேர் வந்தாங்க. வந்து உங்க அப்பா பேரு முரளிதனா அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஆமா சொன்னேன். என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. நான் அந்த லெட்டர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேல என்ன அடிச்சாங்க. அதுக்கப்புறமேல ராம் அங்கிள் வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த லெட்டர் எங்கம்மா? அந்த லெட்டர் ராம் அங்கிள் வச்சிருக்காங்க. ஏன் அந்த லெட்டர் எங்க? இதை பத்தி நான் போலீஸ் சொல்ல போறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. நீ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அது எங்க சுத்தியும் அவனுங்க கைக்கு தான் போகும். கடைசியில அது உயிருக்கோ இல்லை உயிருக்கோ அது ஆபத்துல முடியும். அதனால எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடியும். ஒன்னா இந்த பிரச்சனையை நீ இதோட முடிச்சுக்கோ, இல்லை இந்த ஊரை விட்டு போகணும். 2 வழிதான் இருக்கு. என்னடா இப்ப நேர்மையா இருக்கிறது ரொம்ப தப்பாடா? நேர்மையா இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா உனக்கு ஒரு பையன் இருக்கான், அதை நீ யோசிக்கணும். ஒண்ணு இந்த பிரச்சனை இதோட முடியும், இல்ல இந்த ஊரை விட்டு 2 வழிதான் இருக்கு. சரிடா, எனக்காக இல்லைனாலும் என் பையனுக்காக இந்த ஊருக்கு போறேன். போடா நம்ம போலாம். எப்பயோ இப்பயாச்சும் ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டேன். இது உன்னோட பையனோட ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு இதா இருக்கு. சரி முடியல, கிளம்பலாம்டா. நான் சொல்றது மட்டும் கேளு, போலாம். அன்னைக்கு மட்டும் 2 பேரும் ஒன்று கரெக்டாக இருந்தாங்கன்னா இந்த ஊரை விட்டு போயிருக்க மாட்டீங்களா? இப்போ பாரு, இந்த ராம் கூட செஞ்சுட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தியா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த வாசு கூட உனக்கு எதிரியா தெரியுறாங்க. வாசு ஒன்னே வர அடிக்க வந்தேன், மன்னிச்சிடுறான். வாசு, நம்ம ஜேம்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்கிறான்? அவனும் அந்த ராமுகிட்ட அடியால தாண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கான்.
டேய் அவனுமாடா எப்பட்றா? ஜேம்ஸுக்கு பணம் தேவை, ராமுக்கு அடியாள் தேவை, அதுதான் பயன்படுத்திக்கிறான். மகிழா, நீ ஏன் கூட இங்கே வந்த? வெளியே போடா. வாசு, நீ என்ன வார்த்தையால கொள்ளாதடா, நான் மகிழங்கிட்ட பேசணும். டேய் இருடா, வேணுமோ பேசுறேன்ட்டுக்கிறான், பேசிட்டோம், நீ பேசு. டேய் மகிழா, அன்னைக்கு ராம் கொன்னது நம்ம அப்பான்னு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன். அவன் என்ன ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்திக்கிட்டான். அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அவன் பண்ண ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் போய் சரண்டர் ஆகிறேன்டா. ஏய் இப்போ வேணா, நான் சொல்கிறப்ப நீ சரண்டரா. ஏய் அவனை நம்பாத, அவன் ஒரு விஷம். ஏய் அவன் என்னதான் இருந்தாலும் நம்ம நண்பன்டா. ஏய் எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பாத, உனக்கு தான் ஆபத்து. விட்றா பார்த்துக்கலாம். ஹலோ சார், சொல்லுங்க சார். அங்கே என்னையா நடந்துட்டு இருக்கு? யாரோ மகிழ் நாமே, அவனோட பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னோட ரைட் ஹேண்டு அவனும் அப்ரூவலா மாறிட்டானாமே. இப்போ எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? இந்த பிரச்சனை உன்னால உருவாச்சு. நீயா இந்த பிரச்சனையை முடிச்சிடு, இல்லை உன்னை நான் முடிச்சிருவேன். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரி, முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். ஹலோ டேய், நீ என்ன பண்ற? டேய் வாடா. சொல்லுங்க சார். டேய் இப்போ நீ என்ன பண்ற? அங்க வந்துருக்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன். ஏடா வண்டி நிறுத்திட்டா? சரிடா இறந்து. ஏடா ஒரே சரிடா. என்ன மகிழா, நல்லா இருக்கியா? ஏ ராம், இப்போ எதுக்கு என்னை கட்டி போட்டு வச்சிருக்கா? டேய் வாசு, பாத்தியா குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல, எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு கேட்குறான். டேய் வாசு, இங்கே என்னடா நடக்குதுங்க? டேய் தம்பி, நீ சொல்றியே இந்த வாசு, இவன் என்னோட விசுவாசி. இங்க உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்னால் முடியும். டேய் நீ எப்படா இங்க? ஏய், இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் மகிழ ஃபோனில் அப்போவே ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சபாஸ் ராஜன், சபாஸ். இது வரைக்கும் என்னை எதிர்த்தவங்கள நான் உயிரோட விட்டதில்லை. ஆனால் உன்னை விட்டுட்டேனேன்னு நினச்சி என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதையும் தீர்த்து வைக்க நீ இங்கே வந்துட்ட. இன்னையோட உன்னோட கதையையும் அந்த மகிழனோட கதையும் முடிக்க போகிறேன். அதையும் தான் பார்ப்போமே. ஏய் அவனை போய் முடுறா. இப்போ அவனை நான் காப்பாற்ற போகிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஏய் போடா. வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜேம்ஸ், இது என்னோட கணக்கு, நானே பார்த்துக்கிறேன். வா, 2 பேர் சேர்ந்தே முடிக்கலாம். ஏய் இதை நான் பார்த்துக்கிறேன். ஜேம்ஸு,
நீ ஒழுங்கா ஓடிடு. இந்த பிரச்சனைக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் எனக்கு எதிரி, நீ என்னோட பழைய அடியாள். அதுக்காக உன்னை உயிரோட விடுறேன், ஓடிடு. அதையும் தான் பார்த்துருவோமே என்னதான் நடக்குதுன்னு. டேய் ஜேம்ஸு, இவனுக்காக தானே என்ன அடிச்ச? இப்போ இவனையே அறுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? டேய் வேணாம்டா, வேண்டாம். அவனை மட்டும் விட்டுரு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் பண்ணுறேன். அவனை மட்டும் விட்டுரு. டேய் எனக்கு என்ன வேணுமா? எனக்கு உன்னோட உயிரும் இவனோட உயிரும் தான் வேணும். ஃபஸ்ட்டு நீ சாகரியா இல்லை இவனை கொள்ளட்டுமா? அவன் வேண்டாம், நீ என்னையே கொடு. ஏய் மகிழா, என்னைய அடிச்சிட்டீல, நீ சாவு என் கையில் தான்டா. வாடா அதையும் பார்த்துடலாம். என்ன ராம், இதோட எல்லாமே முடிச்சுக்கலாமா? டேய் ஜேம்ஸ், அவன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பானா? நானும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நல்லா திரும்பி வருவான்னு பார்க்கலாம். ஏய் மகிழா, என்னை ஒழுங்கா இங்கே கொண்டுட்டு போயிரு, இல்லை உன் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. உன்னால் முடிஞ்சது பண்ண, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில நீ என்னை எதிர்த்துருக்கலாம், அதுக்காகலாம் நீ கோஸ்ட் எதுக்க முடியாது. கோஸ்ட் வந்தா நீங்க 2 பேரும் செத்தீங்கடா. கோஸ்டா? எவனா இருந்தாலும் சரி என்னை தாண்டி தான் தோணும். வாடா போலாம்.